ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லைபாய் சோப்பு வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இது வச்சு என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோப்பு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம இது தண்ணியில் போட்டு கடைசியாக 12 மணி நேரம் கழிச்சு சோப்பு ரிட்டன் வெயிட் எடுத்து பார்க்க போகிறோம். எவ்வளோ இருக்க போகணும், எவ்வளோ கரைஞ்சிருக்கும், பேலன்ஸ் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆசையாக இருந்துச்சு, இது பண்ணி பார்க்கலான்ட்டு. சரி, என்ன வீடியோ பண்ண தெரியல, அதனால் பார்த்தீங்கன்னா கடைக்கு போனோமா, ஒரு சோப்பு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகேங்க, இப்போ இதை ஓப்பன் பண்ணி எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல வெயிட் மிஷின் எடுத்து வச்சுக்கலாம். சோப் ஓப்பன் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணிக்கலாம். $41 கிராம் இருக்குங்க. கவரில் 46 கிராம்னு போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வெயிட் 41 கிராம் தான் இருக்குது. கவரோடு சேர்த்துனா கூட 42 தாங்க வருது. 0 பண்ணிக்கலாம், மேலே வச்சுக்கலாம். 41 கிராம் தாங்க இருக்குது. இதையும் கூட பார்த்தீங்கன்னா 46 கிராம்னு போட்டிருக்காங்க பின்னாடி கவரில். ஆனால் 41 கிராம் தான் இருக்குது. 9 கிராம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வெயிட் மிஷினில் கொஞ்சம் அப்படி திருப்பி வச்சு தெரிய மாட்டேங்குதுங்க. நார்மல் மொபைல் வச்சு எடுத்துருக்கேன்னா அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. ஓகேங்க, இது தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுதா? தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ இந்த சோப்பை தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகேங்க, தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா அடுத்து 12 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த சோப்பு இங்கேயே இருக்கட்டும். 12 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா எவ்வளோ ஓடிக்குன்னு தெரிச்சு, எவ்வளோ கரைஞ்சிருக்குன்னு தெரியும். ஓகேங்க, அப்புறமேல் பார்க்கலாம். நேற்று நம்ம ஒரு சோப் போட்டு போயிருந்தோம். நைட்டு பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு சோப் போட்டு போயிருந்தோம். சரி, 9:30 மணிக்கு இடத்துல பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வேலையாக போயிட்டேன். அதனால் என்ன பார்க்க முடியல. சரி, இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:20 ஆச்சுங்க. தெரியுதா? 10:20 ஆச்சு. சரி, சோப்பு இப்போ எந்தளவுக்கு கரைஞ்சிருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கலாம்னு வந்து பார்த்தாங்க. சோப்பு அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக மட்டும் தான் கொஞ்சம் உள்ளே கரைஞ்சிருக்கு. அந்த மேலே லேயர் மட்டும் கொஞ்சமாக போயிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியுதா? அந்த தண்ணி கிளியராகவே இல்லை. இருங்க, வேறு ஒரு சில வீடியோ எடுத்துக்கிறேன். அந்த சோப்புக்கு மேலே மட்டும் ஒரே ஒரு லேயர் மட்டும் ஃபார்ம் ஆயிருக்குங்க. அது என்னன்னு தெரில. சரி, ஓகே, இது எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்குன்னு சொல்லி இப்போ எடுத்து வெயிட் பார்த்துக்கலாங்களா? இது 0 பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா சோப் 41 கிராம் சொல்லியிருந்தேன். 41 தானே? 41 கிராம் சொல்லியிருந்தேன். இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். 61 கிராம் இருக்குங்க. 61 கிராம் இருக்குது இந்த வெயிட் பார்த்தீங்கன்னா. நேற்று பார்த்தீங்கன்னா சோப் 41 கிராம் இருந்துச்சு. அது தண்ணியில் போட்டோமே பார்த்தீங்கன்னா கரைன்னு பார்த்தா தண்ணி பூரா அது உள்ளே இழுத்துருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா 20 கிராம் தண்ணி தான் உள்ளே இருக்கும் போல். எப்படி சொல்கிறது, வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சோப் ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் சோப் பார்த்தீங்கன்னா சைடில் மட்டும் கொஞ்சம் ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. பட் சோப் அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் இந்த தண்ணி உள்ளே போகிறனால கொஞ்சம் அந்த திக்னஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்குது. மற்றபடி சோப் ஒன்றுமே இல்லைங்க. சோப் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச மறக்காம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த என்ன வீடியோ போடுறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.